ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். சிட்டி வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தமே எப்பட்றா முத்துவை பழி வாங்குறது அப்படி சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறா. ரோகிணி, உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். எனக்கு வந்து முத்துவோட வண்டி சாவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான்லாம் இப்படி பண்ண முடியாது, ஏதாவது விபரீதம் ஆயிரும் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு வந்து அவனை அந்த அந்த அவங்களுக்கு தொல்லை பண்ணுறால அவன் தொல்லை இல்லாமல் நான் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்னமே இவளுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி வண்டி சாவி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. மாடிக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு சாவி எடுத்து கொடுத்தமே பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து சாவியை கொடுத்துட்றான். திருப்பி அதே இடத்துல வச்சிட்றா ரோஹிணியும். அப்போ வந்து நம்ம முத்து காலையில் வெள்ளனாவே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்போ சொல்லிவிட்டு மீனாட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து செட்டுக்கு போயிடுறேன்ப்பா மீனா, நான் வந்து சாப்பிட வருவீங்களா அப்படின்னு. இல்லை நான் வரேன்னா தெரியல, வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டே சொல்லிவிட்டு வண்டியை எடுக்கிறக்காண்டி போகிறாரு. 2-3 தடங்கள் ஆகுது. அப்போயே முத்துக்கு என்னடா இப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாக தெரியுது. அப்போ வெளியில் வரும்போது அந்த மரத்தடியில் வந்து சிட்டியோட ஆளுங்க 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்பையும் முத்துவுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் அப்போது ட்ரை பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. பிரேக் பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போயே முத்துக்கு ஐயோப்பா ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க. ஓட்டிகிட்டு போகும்போது வந்து பிள்ளைங்கள்லாம் வருது. ஸ்கூல் பிள்ளைங்க ஆட்டோலாம் வரும். என்ன பண்ணுறதுனே தெரியல வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வண்டியை திருப்பும்போது அங்கிட்டுன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் வண்டி வேறு நின்று செக் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக போலீஸ்காரன் வண்டி இடிச்சுமே நின்றும் வண்டி. அப்போ இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் பார்ப்பான். ஏன்டா குடிச்சப்பட்டு காலையிலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியா? நீ வந்து குடிச்சு வண்டி ஓட்டுறதுக்கு எங்கள் வண்டி தான் கிடச்சதா அப்படி சொல்லிட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து, சார் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இது பண்ணாங்க சார், வண்டியில் திடீர்னு பிரேக் பிடிக்க மாட்டேன்ருச்சு. நான் பிள்ளைங்களை ஏற்றக்கூடாதுன்னு ஸ்கூல் ஆட்டோ வேறு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களை ஏற்றக்கூடாதுன்னு வண்டி இங்கிட்டு திருப்பினேன். இங்கிட்டு உங்கள் வண்டி பாதையில் நின்று தெரியல, கவனிக்கல சார். சாரி சார். மறுபடியும் என்ன சாரி சூரியனுக்கிட்ட இருக்கிற நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை சீஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு வண்டியை சீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. எப்படினாலும் பிரேக் பிடிக்காமல் ஏதாவது வண்டி கிண்டில் விட்டு முத்து மண்டை உடஞ்சிரும், அவனுக்கு அடிபட்டுரும், பெரிய இதாயிரும் அப்படி சொல்லிட்டு சிட்டி அங்கே கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நல்ல விதமாக வந்து முத்துக்கு எந்த வித ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. சும்மா மைல்டான ஒரு இதுலேயே வண்டி நின்றுச்சு. அப்போ வந்து மீனா வந்து ரொம்ப இந்த ஃபோன் பண்ணி சொல்லுவான் முத்து, மீனா இந்த மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அப்பாட்ட சொல்லிடாத, நீ வந்து பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னமே மீனாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ வந்து அழுதுகிட்ருக்கா. ரோஹிணி வந்து என்னாச்சு மீனா, என்னாச்சு உங்கள் வீட்டுக்காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னமே, நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் என்னாச்சுன்னு கேட்குறது ஓகே, என் வீட்டுக்காருக்கு என்னாச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் என் வீட்டுக்காரக்காண்டி தான் நான் அழுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் அழுதாவே முத்துக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தானே அர்த்தம், அதனால தான் கேட்குறேன் மீனா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்மே. இல்லை எங்கள் வீட்டுக்கார் போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாமா, ஒரு வண்டியை இடிச்சிட்டாராமா அப்படின்னா. ஐயோ அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே நடித்தமே. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்மா, நான் போகிறேன் வேகமாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரும்போது அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க, விஜயா வந்து, மீனா எங்கடி கிளம்பிட்டுருக்க வேமா, இன்னும் சமைக்கலை ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு, உங்களுக்கு சோறு தான் முக்கியமா, அங்கே என் புருஷன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறோம், உங்களுக்கு எப்போ பாரு சோறுலையே, உங்களுக்குலாம் கை காலெலாம் இல்லையா, சோறாக்கி தின்ன முடியாதா, சோறாக்கி தின்னுங்க, இல்லாட்டி என்னமோ போங்க, நான் என் புருஷனை போய் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டியும் வேமா கிளம்பும்போது அப்போ அவங்க மாமனார் வராரு. என்னம்மா ஏன் இவ்வளோ கோமா கிளம்புற, என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரிங்கம்மா உங்கள் பிள்ளைய வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்மா, போலீஸ் வண்டியை இடிச்சிட்டாராம்மா அப்படின்னுமே. என்னம்மா அவன் சும்மாவே அந்த ஆள் நம்ம முத்து மேலே காண்டாக இருப்பான், இப்படி வேறு சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாங்க மாமா, சரி வாமா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அப்போது முத்துவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு, இல்லையே நைட்டெல்லாம் வண்டி நிப்பாட்டும் போது நல்லா தானே நிப்பாட்டணும், அப்போல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா, அது எப்படி திடீர்னு பிரேக் இல்லாமல் போயிடும், என்னடா ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும். ஆமாடா நானும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே 2-3 பிரச்சனை காட்டுச்சு, நான் அதெல்லாம் கேர் பண்ணாமல் சரி போய் என்னென்னு பார்ப்போம், செட்டில் போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.